கைஸ் வணக்கம். நித்யா டாக்ஸ். நான் குவைத் கண்ட்ரில இருக்கேன். இங்க கொடுக்குற இந்த ரேஷன் பொருளெல்லாம் காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு தரமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி. 30 கிலோ பாஸ்மதி ரைஸ், 15 to 20 லிட்டர் குக்கிங் ஆயில், 3 பால் டின்னு, டொமேட்டோ பேஸ்ட், சுகரு, பருப்பு, 15 பீஸ் சிக்கனு, இந்த மாதிரி தரமா கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற யாருமே ஏழை கிடையாது, எல்லாருமே பணக்காரங்க தான். ஆனா எல்லாருமே ரேஷன் பொருள் வாங்கி சாப்பிடுறாங்கன்னா காரணம் கேட்டா அரசாங்கம் தரமா கொடுக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் சின்ன வயசுல நினைச்சதெல்லாம் பணக்காரங்க தான் பாஸ்மதி ரைஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் ஓவரால் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓகே பிரியாணியும் சாப்பிடுறாங்க அப்படின்னு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, இங்க டெய்லியுமே எல்லா ஒயிட் ரைஸுமே பாஸ்மதி ரைஸ் தான், எப்பயுமே பாஸ்மதி ரைஸ் தான். அப்பதான் தெரிஞ்சது ஒரு நாடும் நாட்டு மக்களும் அரசாங்கமும் எந்த அளவுக்கு தரமா இருக்கு, எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் விவசாயிங்க விளைவிக்கிற நெல்லையெல்லாம் அதை முறையா பராமரிச்சு மக்களுக்கு தரமா கொடுக்கணுன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. அது மழையிலையும் வெயிலையும் நினைஞ்சு காஞ்சி அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். மழை வந்தா பாக்கணுமே, அந்த முட்டையிலே பயிர் வளருங்க. அந்த அளவுக்கு நம்ம அரசியல்வாதிங்க வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா எண்ணம்? கடைசி வரையும் அவங்க ஆண்டுகிட்டே இருக்கணும், நம்ம அடிமையாவே இருக்கணுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் அவங்களோட எண்ணமே.